ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா JTAG பாக்ஸில் எப்படி நம்ம ஒரு ஃபிம்மேல் ஃபைலை அதாவது EMMC ஐசியில் ஃபிம்மரை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து செக் EMMC கொடுத்து நான் வந்து வச்சிருக்கக்கூடிய அதாவது JTAG பாக்ஸில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கூட அந்த ஐசி ரீட் பண்ணிக்கிறேன். ஸோ ரீட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், ரீட் பை வெண்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பார்ட்டிஷன் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அதில் டிவைஸை செலக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, ரீட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது அந்த ஐசியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிஷன் ஃபைல் வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டோரேஜ் லொக்கேஷன் கேட்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஃபிம்மர் ஃபைலை வந்து என்ன ஆகும், எனக்கு ரீடாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதான இது வந்து டைம் எடுத்துக்கிறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு டைம் மட்டுமே பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆகும், ரைட் பண்ணுறதுக்கும் அதே சேம் டைமிங் தான் எடுத்துக்கிறோம். ஸோ வெயிட் பண்ணி தான் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு வேளை வந்து லோகோ ஹேங் ஆன் ஓஎஸ் வந்து எனக்கு பூட் ஆகலை அப்படின்ற போது இதில் இருக்கக்கூடிய ஒரிஜினல் ஓஎஸ் ஃபைலை நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணலாம். அல்லது வேறு ஏதோ ஒரு மொபைலில் வந்து EMC கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு, சேம் ஏசி நம்ம கையில் இருக்குது, சேம் மாடல் இருக்குன்னா அந்த ஓஎஸ் ஃபைலை ரீட் பண்ணி கூட நம்மளால் ரைட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராசஸ், சரிங்களா? ஸோ அப்படியே வீடியோ பார்த்துக்கலாம் நண்பர்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காம பெல் பண்ணி சேர்த்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபிம்மர் ஃபைல் வந்து ரீட் ஆயிடுச்சு. இப்போ ரீட் பண்ணப்போ நான் ரைட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ரைட் பை வெண்டரை கிளிக் பண்ணிவிட்டு சிப்செட் ஆல்ரெடி நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஃபிம்மர் ஃபைல் அந்த ஃப்ளாஷ் ஃபைல் ரீட் பண்ணல, ஸோ அந்த லொக்கேஷனில் போய்ட்டு நான் அந்த ஃபைலை மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், ரீலோட் பண்ண போகிறேன். ஸோ இதான் அந்த ஃபைலை லோட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன் டேபிளில் வந்து எனக்கு எல்லாமே ஷோ ஆகும், நம்மளோட ஃப்ளாஷ் ஃபைல் எல்லாமே. ஸோ இதான் அந்த ஃபிம்மர் ஃபைலு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லோட் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே நான் என்ன பண்ண போகிறேன், ரைட்ன்ற ஆப்ஷன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ண போகிறேன். ரீட் கொடுத்தா முதல் ரீட் ஆகிடுச்சு. இப்போ ரைட் கொடுக்குறோம், எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் ரைட் ஆக ஆரம்பிச்சு. ரைட் ஆகுதுங்களா? ஸோ இதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்.
ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிம்மர் வந்து ரைட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இஎம்எம்சி ஐசியில் ஈஸி ஜெடாக் பாக்ஸ் யூஸ் பண்ணி நம்மளோட ஃபிம்மர் ஃபைலை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சேர்த்து பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் வரிசையாக வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.